ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் சுவாமி. கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்ததற்காக நன்றி சுவாமி. எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. உம்முடைய வேதத்தை பேசுவதற்கு கொடுத்த தருணத்திற்காக நன்றி சுவாமி. என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். JDK TV அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு தகும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனது பெலனும் எனது மீட்பும் கீதமுமானார். நம்பி இருக்கும் கேடகமும் கோட்டையும் ஆவார். நம்பி இருக்கும் கேடயமும் கோட்டையும் ஆவார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து செல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வீடு கட்டுவோர் புறக்கணித்தது மூலை கல்லாயிற்றே. கர்த்தரையே செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்து என் கிருபை உனக்கு போதும். இந்த புதிய மாதத்திற்குள் அடியெடுத்து வைக்கும்போது நமது தேவைகளை குறித்து கலங்கலாம். நாம் போதுமான பலன் கடமைகளை நிறைவேற்ற தேவையே என்று சிந்திக்கலாம். நமது காரியங்களை நிறைவேற்ற ஞானம் இல்லையே என்று கலங்கலாம். பல எதிர்பார்ப்புகளுடன் நாம் இந்த புதிய மாதத்திற்குள் அடியெடுத்து வைப்போம்.
என் கிருபை உனக்கு போதும். கர்த்தர் தாமே இந்த வாக்கை நமது சரீர ஆவிக்குரிய வாழ்விலும் நமக்கு உரிமையாக தருவாராக. போதுமான கிருபை 3 பரிமாணங்களை நாம் தியானித்து கிருபைக்காக நம்மை தாழ்த்தி காத்திருந்து பெற்றுக்கொள்ளுவோம். என்றும் நிலைத்திருக்கும் கிருபை, எப்போதும் அபரிதமான கிருபை, என்றென்றைக்கும் புதிதான கிருபை, என்றென்றும் நிலைத்திருக்கும் கிருபை. ஏசாயா 54 அதிகாரம் 10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். பாடுகள் நெருக்கங்களை சந்திக்கும் நாம் அநேக வேளைகளில் கலங்குகிறோம். கிருபை என்னை விட்டு விலகிவிட்டதோ, ஆண்டவர் இரக்கம் செய்ய மறுத்தாரோ என்று எண்ணுகிறோம். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு தரும் வார்த்தை அவருடைய கிருபை அல்லது அளவற்ற அன்பு தகுதியற்ற நம்மோடு எப்போதும் நிலைத்து இருக்கும். தாவீது தன் அனுபவத்தை தெளிவாக எழுதுகிறார். கர்த்தருடைய கிருபையோ அவர்களுக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது அவரிடத்தில் அன்பு கூறுவதே. தாவீது தேவனிடத்தில் அன்பு வைத்ததால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி திரைச்சீலைகளுக்கு நடுவாக இருப்பதை அவன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்த்தர் நாத்தான் தீர்க்கன் மூலம் அவனுக்கு வாக்களிக்கிறார். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடம் இருந்த என் கிருபையை விலகினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். ஆனால் நாம் சவுலை போல செவி கொடுக்க தவறினால் நாம் அவருடைய கிருபையில் நிலைத்திருக்க முடியாது. நம் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள் என்னவென்றால், அவன் கற்ப பிறப்பாகிய சந்ததி எப்பொழுதும் ராஜபாரத்தில் இருக்கும் என்பது. நான் அவனுக்கு பிதாவுமாய் இருப்பேன். நமது தகப்பனாக நம்மை நடத்துவதை விட மேலான பாக்கியம் ஒன்றும் இல்லை. தகப்பனை போல இறங்குகிறவர், தகப்பனை போல தேவைகளை சந்திக்கிறவர், தகப்பனை போல தகுதியற்ற மகனையும் ஏற்றுக்கொள்ளுவார். இந்த கிருபையில் நிலைத்திருக்க அவரிடம் நாம் அன்பு கூர்ந்து அவருக்கு செவி கொடுப்போம். இரண்டாவது, எப்பொழுதும் அபரிதமான கிருபை. சங்கீதம் 103 10 பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. பூமியும் வானமும் எவ்வளவு உயரம் என்பதை அளவிட முடியாதது போல அவர் நம்மேல் வைத்த கிருபை அளவிட முடியாததே. நமது தேவைகள் எவ்வளவு பெரியதோ அவைகள் அனைத்தையும் சந்திக்கும் அளவுக்கு பெரியது தேவனுடைய கிருபை. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ண வந்த இயேசு தகுதியற்ற நம்மை ஒவ்வொருவருக்கும் அருளும் உன்னத கிருபையை சிலுவையில் காண்கிறோம். நியாய பிரமாணத்தின்படி நம்மேல் வரவேண்டிய சாபம் நீங்கும்படியாக சிலுவையில் தம்மை தாமே சபிக்கப்பட்டவராக ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து தம்மை தாமே சிலுவைக்கு ஒப்பு கொடுத்ததால் தண்டனையை பெற வேண்டிய பரபாஸ் விடுதலை பெற்றான். இதுவே அபரிதமான கிருபை. இதை நாம் விசுவாசிக்கும் பொழுது சகல ஆசீர்வாத தடைகளும் நீங்கி போகும். சகல பலவீனமாகிய கட்டுகள், பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள் அனைத்தும் அகன்று போகும். எனவேதான் அவர் மேல் வைத்த கிருபை பெரியது. நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் அவருடைய கிருபையை நாட அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டை சேரக்கடவோம். மூன்றாவதாக, என்றென்றைக்கும் புதிய கிருபை. புலம்பல் 3 அதிகாரம் 23 நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலை தோறும் புதியவைகள். மக்களின் விடுதலை பயணத்தில் அவர்கள் காலை தோறும் பரலோக மன்னாவால் போஷிக்கப்பட்டனர். அவர்கள் அதை அடுத்த நாளுக்காக சேர்த்து
வைக்க முடியாது. நாமும் ஒவ்வொரு நாள் காலையிலும் கிருபைக்காக காத்திருக்கும் பொழுது புதிய கிருபையால் நிரப்பப்படுவோம். தாவீது இந்த அனுபவத்தை பெற்றார். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். தமக்கு பயந்த தமது கிருபையை காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். எனவே தான் மோசே இப்படி ஜெபித்தார்: நாங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபையால் திருப்தி ஆவோம். கிருபையை அடைய நாம் தாழ்த்தும் பொழுது, கேட்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது தேவன் தாமே நமது கிருபைகளுக்காக வழி நடத்துவார். யாத்திராகமம் 1:17 மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். இந்த காலம் மாற்றத்தை உருவாக்கும் காலம். ஆண்களுக்கு நிகராக பெண்கள் பல துறைகளில் முன்னேறி வருகிறார்கள். பல நாடுகளிலும் பெண்களே அந்த நாட்டின் தலைவராக இருந்து வருகிறார்கள். அமெரிக்க அரசாங்கத்தின் இரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய செயலாளர்களாக பல ஆண்டுகளாக இருப்பது ஒரு பெண்தான். அடுப்பு ஊதுவதற்கும் பிள்ளைகளை பராமரிப்பதற்கும் தான் பெண்கள் என்ற நிலை மாறி சாதனை படைத்து வருகின்றனர். ஆதாமை படைத்த தேவன் ஏவாளை படைக்கும் பொழுது அவருடைய விலா எலும்பை எடுத்துதான் பெண்ணை படைத்தார். ஏன்? பெண் ஆணுக்கு சமமானவள். தேவன் விலா எலும்பை கொண்டு படைத்தார். தேவனுக்கு கீழ்ப்படிந்த சிப்பிராள் பூவாள். யாத்திராகமம் 1:17 மனித உயிர்களை காக்கும் கட்டளையை பிரதானமாக கொண்டு செயல்பட்டனர். சிபிராள் பூவாள். தாதியர்களது வேலை சுலபமானது அல்ல. குடும்பம், கஷ்டம், துக்கம், ஏமாற்றம், கண்ணீர், கவலை, எதிர்நோக்குவது, பொய்யான வாக்குறுதிகளை அளிப்பது, இவைகள் எல்லாவற்றிலும் அப்பாற்பட்டு நிற்பதே தாதியார் பணி, மருத்துவ பணி. பெண்கள் அனைவரிலும் இன்று தலை சிறந்தவராக சிப்பிராள் பூவாள் என்ற தாதிகள் எபிரேய குழந்தைகளை காப்பாற்றுகிறார்கள். கடவுளுக்கு பயந்து பார்வோனின் கட்டளைக்கு எதிராக நின்று செயல்படுகிறார்கள். காசுக்காக கருச்சிதைவு செய்யும் இந்த காலகட்டத்தில் உயிரையும் பொருட்டாக கருதாது பார்வோனுக்கு எதிராக குழந்தைகளை காத்த சிப்பிராள் பூவாள் இருவரின் பாராட்டுக்குரியதாகும். இந்த தாதியார் செய்தது சிறிதளவாக இருந்தாலும் இன்று உலக அளவில் இஸ்ரவேல் மக்கள் பெருகி வளர காரணமாய் இருந்தவர்கள். ஒரு தேவ சந்ததி உருவாக்குவதையும் அதன் மூலம் மேசியாவை எழும்ப விடாமல் இருப்பதும் சாத்தானின் திட்டம். அதற்கு அவன் பயன்படுத்தின ஆயுதம்தான் பார்வோன். இஸ்ரவேல் புத்திரரோடு தனது மக்களையும் ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் ஏராளமானவர்கள், பலத்தவர்கள் என்று கண்டான். இஸ்ரவேலர் எகிப்திற்கு சென்றபின் 215 வருடங்களுக்குள் 75 பேராகிய இஸ்ரவேலர் 30 லட்சமாக மாறினார்கள். பிசாசு தனது சூழ்ச்சியை நிறைவேற்ற சரியான நபர்களையே அணுகினான். தாதியார் ஒரு இக்கட்டான நிலையில் வைக்கப்பட்டார்கள். ராஜாவுக்கு கீழ்ப்படிவதா, இல்லை பலுகி பெருகுங்கள் என்று ஆசீர்வாதத்தின் கட்டளையிட்ட தேவனுக்கு கீழ்ப்படிவதா? தங்கள் உயிருக்கு ஆபத்து நெருங்கிவிட்டது என்று தெரிந்தும் சிப்பிராளும் பூவாளும் தனக்கு உகந்த ஒரு சமுதாயத்தை எழுப்பிக் கொண்டிருக்கும் தேவனது திட்டத்தில் தேவனோடு சேர்ந்து செயல்பட்ட தீர்மானித்தார்கள். மருத்துவச்சிகள் சர்வாதிகாரியான பார்வோனுக்கு பயப்படுவதை பார்க்கிலும் சர்வலோக அதிபதியாகிய தேவனுக்கு பயப்படுவதை தெரிந்து கொண்டார்கள். பார்வோனுக்கு அவர்கள் கொடுத்த பதில் முற்றிலும் பொய்யானது அல்ல. எபிரேய ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் கடினமான வேலைக்கு உட்படுத்தப்பட்டதால் சொகுசு வாழ்வு வாழ்ந்த எகிப்தி பெண்களை விட பிரசவம் ஆண்களுக்கு எளிதாக இருந்தது. பிரசவம் பார்க்க குறிப்பிட்ட காலத்திற்கும் தாமதமாக மருத்துவச்சிகள் வந்தபடியால் அவர்கள் முன் குழந்தைகள் பிறந்து
பாதுகாப்பான இடத்தில் மாற்றப்பட்டனர். அவர்கள் எல்லா குழந்தைகளையும் பிழைக்க வைத்தபடியால் தேவ சித்தத்தை அவருடைய ஜனத்தை அடிமைத்தனத்தில் இருந்து மீட்க தலைவனாக தக்க நேரத்தில் பிறந்த மோசே என்னும் குழந்தை உயிர் பிழைத்தது. மருத்துவ உலகில் தனக்கென்று ஒரு இடம் பிடித்தவர் டாக்டர் ஐடா. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த காலங்களில் மனித வாழ்க்கை என்பது உலகுக்கு முக்கியம் கொடுக்கக்கூடியதாய் நல்லவன் பரிசுத்தவான் என்றும் தீயவன் துன்மார்க்கன் என்றும் பெயர் பெறுகிறான். ஏராளமாய் வாழ்ந்தவர்களை ஏற்றுக்கொண்டார். ஓசியா 2:14 23 ஓசியா 2 நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேலரை கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டு ஆதரித்து பாதுகாத்து வந்தார். அவர்களோ கர்த்தரை சார்ந்து வாழாமல் அவரை தேடாமல் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமையை செலுத்தாமல் வாழ்ந்து வந்தார்கள். இது கர்த்தருடைய பார்வையில் விபச்சாரம் செய்வதாக எண்ணப்பட்டது. ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ வேண்டிய ஜனம் பாகாலுக்கு தூபம் காட்டினார்கள், அவரை மறந்து போனார்கள். ஆனால் தேவனுடைய கோபம் உண்டானது. ஆண்டவர் தம்முடைய மக்களை எவ்வளவாய் நேசிக்கிறார். அவர்கள் அழிந்து போவதை ஆண்டவர் விரும்பவில்லை. தேவ பிரமாணங்களின்படி வாழாமல் உலக இன்பங்கள் அதன் தேவைகளுக்காக அஞ்ஞானிகளைப் போல நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நம் மீது வைத்துள்ள உறவின் மேன்மை நிமித்தமாக ஆண்டவர் நம்மை மற்றவர்கள் ஏளனமாக எண்ணுவதற்கு ஏதுவாகிறது. ஒருவன் பாவம் செய்வானே ஆனால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரனிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான். ஆதியாகமம் 9:25 கானானியர்களை ஆண்டவர் இஸ்ரவேலிடத்தில் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கை நிலை ஆண்டவரால் தீமைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதாய் இருந்தாலும் நம்மிடத்தில் விசுவாசம் இருந்தால் ஆண்டவர் நம்மில் செயலாற்ற முடியும். காரணம், பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வசனத்தின் வெளிச்சத்தில் நாம் காணும் பொழுது அவள் தன்னை விசுவாசத்தின் மூலமாக விசுவாசிகளின் தகப்பன் குமாரத்தி என்ற உறவிலே உறுதிப்பட்டதினால் அவளை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவள் விசுவாசத்தின் அளவிற்கு தக்கதாக அவளின் விருப்பப்படி ஆக வேண்டும் என கட்டளையிட்டார். கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் உறுதியான நிலையான விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் ஆனது. அவர் அதிகாரம் உள்ளவர். தேவன் நாம் காணும் எல்லா ஆச்சரியமான வல்லமைகள் மீது அதிகாரம் உள்ளவர். மனிதர்கள் மட்டுமல்ல, நிலப்பரப்புகள் மீது மட்டுமல்ல, சகலத்தின் மீதும் ஆளுகையுடையவர். இது மனிதனுடைய கற்பனைக்கு எட்டாது. பூமி நிலை பெற்று நிற்பதற்கு காரணம் என்னவென்றால் தேவன் நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் வல்லமை ஆடையை போல அணிந்திருக்கிறார். அது மட்டும் இன்றி ஆட்டி படைக்கும் வல்லமையை கச்சை போல கட்டியுள்ளார். ஆகவே இந்த வல்லமையினால் பூமி அசையாதபடி நிலை பெற்று இருக்கிறது. தண்ணீர், நெருப்பு, கடல் போன்றவைகள் மிதமிஞ்சினால் கட்டுப்படுத்த எந்த வல்லமைகளினாலும் கூடாது. இதற்கு நிறைய உதாரணம் உண்டு. ஆனால் இதை கட்டுப்படுத்தும் ஆற்றல் உள்ளவர், இதன் மேல் அதிகாரம் உள்ளவர் இயேசு மட்டும்தான். பூமியில் யாவருக்கும் ஒரு காலம் சொல்ல முடியாத அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன். தேவன் அவருடைய நேசத்திலோ வல்லமையிலேயோ வார்த்தையிலேயோ செய்கையிலேயோ மாறாதவராக இருக்கிறார். ஆபிரகாம் ஆரம்பத்திலே ஆண்டவர் அழைத்த போது என்னென்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொன்னாரோ அதை நிறைவேற்றி முடிப்பதிலே அவர் மாறாதவராக இருந்தார். ஆதியாகமம் 12
2ஆம் வசனம் 3ஆம் வசனம். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சம் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். காரியத்தை ஆண்டவர் தெளிவாக ஆபிரகாமின் வாழ்விலும் அவன் சந்ததி வாழ்விலும் செய்து நிறைவேற்றி முடித்தார். இன்னல்கள் பல நேரிட்ட போதும் அவர் தாம் சொன்ன வகையில் ஒன்றையும் தரையில் விழவிடவில்லை. இதை ஆண்டவர் மோசேக்கு நினைவுபடுத்தி ஜனங்களிடத்தில் போய் சொல் என்று சொன்னார். யாத்திராகமம் 3:15 ஆபிரகாம் இடத்தில் பேசியது நான் தான். ஈசாக்கினிடத்தில் யாக்கோபினிடத்திலும் பேசி வாக்கு கொடுத்த இறைவன் நான் தான் என்றும், நான் மாறவில்லை, மேலும் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி இஸ்ரவேலின் ஜனத்திற்கு அவர் நான் மெய்யான கடவுள் என்று வெளிப்படுத்தினார். அவர் எல்லாவற்றிற்கும் மேம்பட்டவர் என்பதை அறிந்து இருக்கிறோம். அவர் மாறாதவர் மட்டுமல்ல, என்றென்றும் ஜீவிக்கிறவர். அப்போஸ்தலர் இஸ்ரவேலின் முதல் அவர் சவுல் தேவ அழைப்பு பெற்ற முதல் தலைவர். ஆபிரகாம் வல்லமையான அற்புதங்கள் செய்த முதல் தலைவர் மோசே. தாவீதை கோத்திர தலைவராக குறிப்பிட்டார். தாவீது இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் எத்தனை சிறப்பு பெற்றிருந்தார். தாவீதினுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் உள்ளது. ஆனால் இயேசுவோ இந்த தாவீது போன்ற பெரிய மனிதர்களை போன்றவர் அல்ல. அவர் ஆண்டவர், அவரே கடவுள். அவர் தேவ மகிமையினால் உயிரடைந்து இருக்கிறார் என்பதற்கு நாம் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அவர் கல்லறை திறந்து இருக்கிறது. இனி வரப்போகிறவர் அவரோடைய மகிழ்ச்சியுடன் வாழும்படி அழைத்து செல்ல இருக்கிறார். என்றென்றும் மகிழ்ச்சியும் என் ஆண்டவருக்கு முடிவு இல்லை. தேவ சாயலாக மனிதர்களாகிய நாம் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். நாமும் அவரால் அழிவற்றவர்கள் ஆக படைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய சரீரம் மட்டுமே அழிவுள்ளது. அழிவற்ற நாம் ஆண்டவருடன் மகிழ்ச்சியில் பங்கடையலாம் அல்லது பிசாசின் கொடிய துன்பத்தில் பங்கு கொள்ளலாம். எதை நாம் விரும்புகிறோம் என்பதை இந்த பூமியில் நிரந்தரமான முடிவில்லா இறைவனிடத்தில் நாம் வைத்துள்ள அன்பை பெருகுவதே முடியும். இந்த பூமியில் நாம் காணும் எதுவும் நிரந்தரம் அல்ல. அது மலைகளாக இருக்கலாம், கடல்களாக இருக்கலாம், மனித அறிவாக இருக்கலாம். எல்லாம் மாற்றம் காண்பது அழியக்கூடியது. அழிவற்ற ஒருவர் உண்டு என்றால் அது நம் ஆண்டவர் இயேசு மட்டுமே. அவரே கடவுள், அவர்தான் ஆண்டவர், அவர்தான் சகல அதிகாரம் உள்ளவர். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். மனிதனுக்கு அடிப்படை தேவைகளில் ஒன்று உணவு. ஒரு ஜான் வயிற்றுக்குத்தான் இந்த பாடுபடுகிறோம். உணவில்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆதியிலே மனு குலத்தையும் அனைத்து உயிரினங்களையும் படைத்த ஆண்டவர் அவைகளுக்காக உணவையும் கொடுத்து இருக்கிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். பட்சிகளை காட்டிலும் விசேஷித்தவர்களாகிய நம்மை உணவு தரும் கிறிஸ்து நம்மை போஷிக்கிறார். இயேசுவோடு இருந்த சீஷர்கள் அவர்களுடைய மரணத்திற்கு பின்பு என்ன செய்வதென்று தெரியாமல் தாங்கள் முன்பு செய்த வந்த மீன்பிடிப்பு தொழிலை செய்யும்படியாக சென்றார்கள். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட அகப்படவில்லை. இந்த நாளின் போது தேவைக்கு என்ன செய்வோம் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பசியோடு தேவையோடு இருக்கிற சீஷர்களை பார்க்கிறார். அன்பான குரலில், பிள்ளைகளே, உண்பதற்கு ஏதும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் இல்லை என்று பதில் சொல்லுகிறார்கள். அன்பின் ஆண்டவர் திரளான மீன்களை பிடிக்கும்படி உதவி செய்கிறார். களைப்புற்று பசியோடு இருந்த சீஷர்களுக்கு அப்பத்தையும் மீனையும் ஆயத்தம் செய்து அதிகாலை உணவை அவர்களுக்கு கொடுத்து சோர்ந்திருக்கிற அவர்கள் சரீரத்தை ஆற்றல் கொடுக்கிறார். நாமும் அநேக வேளைகளில் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கவில்லையே என்று
கவலைப்படுகிறோம். ஆனால் நமது ஆண்டவர் இயேசு அன்போடும் கரிசனையோடும் நம்மை அழைத்து ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி கேட்கும் திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கிறார்கள். ஜனங்கள் உணவு கொண்டு வரவில்லை. இயேசு ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். ஆகவே இருந்த 7 அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் கொண்டு ஜனங்களை போஷித்தார். ஜீவ அப்பம் நானே என்று நமக்கு அருள்வாக்கு கொடுத்த ஆண்டவர் அழியாத நித்திய வாழ்வை நமக்கு அருளச் செய்கிறார். இயேசு தன்னை வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் என்றும், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் பிழைப்பான் என்றும், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார். என் மாமிசத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அழியாத வாழ்வை தந்து நம்மை ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துவின் மாமிசமும் இரத்தமும் அழியா வாழ்வுக்கு மருந்து. ஒருவரும் கெட்டுப்போவது பிதாவின் சித்தம் அல்ல. எல்லோரையும் விடுதலையாக்கும்படி தன்னைத்தானே தாழ்த்தி தரணியில் வந்து தன்னை தமது வாழ்வுக்கு உணவாகிய ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். அழியா வாழ்வை பெறுவோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நமது அன்பிலே அழியா வாழ்வு தரும் உணவாக அவரையே நமக்கு தந்தருளினார். பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் இருந்த ஆபிரகாமும் 3 புருஷர்களும் எதிரே நிற்க கண்டான். உடனே அவன் அவர்களிடம், தண்ணீர் கொண்டு வருகிறேன், அப்பமும் கொண்டு வருகிறேன் என்றார். சாராள் 3 பிடி மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடுகிறாள். ஆபிரகாம் கொழுத்த கன்றை எடுத்து வேலைக்காரரிடம் கொடுத்து சமைத்து கொண்டு வந்து இந்த 3 புருஷர்களுக்கும் கொடுத்து அவர்களை போஷிக்கிறார்கள். நாமும் கூட பசியோடு இருக்கிறவர்களுக்கு போஜனம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். நம்மை சுற்றி எத்தனையோ மக்கள் தேவையோடு வாழ்கிறார்கள். அவர்களை போஷிக்க வேண்டியது நமது கடமை. அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை போஷித்து இருக்கிறார். பிரியமானவர்களே, நித்தமும் நம்மை நடத்துகிற ஆண்டவர் நம்மை போஷித்து ஆற்றல் தருகிறார் மற்றும் அவரையே உணவாக தந்து அழியாத வாழ்வை நமக்கு தருகிற ஆண்டவரும். அந்நியரை நாம் உபசரிக்க மறவாது இருப்போம். நீர் என்னை காண்கிற தேவன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த சரித்திரத்தில் நாம் குற்றம் செய்த 3 நபர்களை காண்கிறோம். சூழ்நிலை தன் கையில் எடுத்துக்கொண்டு அதற்கு சுயமாய் தீர்வு காண விரும்பும் சாராள். 2வது, மனைவியின் திட்டத்திற்கு சம்மதித்து பின் அதன் நிமித்தம் பிரச்சனைகள் எழும்பும்போது தீர்வு காண எண்ணாத அமைதலாகிவிடும் ஆபிரகாம். 3வது, சாராளின் திட்டத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எண்ணி பாராதது. அதன் நிமித்தம் பாடுகள் வரும் பொழுது அதற்கு தீர்வு காண எண்ணாமல் ஓடிப்போக நினைக்கும் ஆகார். தூரமாய் போனாலும் காண்கிற தேவன். உதவி செய்கிறாள், உயர்வு கொடுக்கிறாள். தன் எஜமாட்டி என்றுதான் ஆகார் எண்ணி இருக்க வேண்டும். ஆனால் அது உதவி அல்ல, மகா கொடிய உபத்திரவம் என்பதைத்தான் இப்பொழுது அறிந்து கொண்டாள். எனவே தான் தூரமாய் ஓடிப்போனாள். இந்த சம்பவம் நடைபெறும் பொழுது ஆபிரகாமின் குடும்பம் எப்ரோனில் இருக்கின்றது. தற்போது லாகாய் ரோயி என்று பெயரிடப்பட்ட கிணற்று அண்டையில் ஆகார் வந்திருக்கிறாள். இடைப்பட்ட தூரம் 60 கிலோமீட்டர் இருந்திருக்க வேண்டும். வீட்டை விட்டு தூரமாய் வந்த போதிலும் தேவன் என்னை காண்கின்றவர் என்பதை அறிந்து தான் சொன்னாள். நீர் என்னை காண்கிற தேவன். ஏமாற்றப்பட்டு விட்டதாக அங்கலாய்த்து இருக்க வேண்டும். உசாதீனம் செய்யப்பட்டதை நினைத்து அங்கலாய்த்திருக்க வேண்டும். அது எங்கே போவது, என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கலாய்த்து இருக்க வேண்டும். தேவன் அவளது அங்கலாய்ப்பை கண்டார். தமது தேவன் உண்மை நிலையை காண்கிற தேவன். தொடர்ந்து செல்வதற்காக வேறு திட்டம் இன்றி ஸ்தம்பித்து நின்ற ஆகாருக்கு தேவன் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். ஒரு குமாரனை பெறுவாய், இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. தன் சகோதரர் எல்லாருக்கும் விரோதமாய் குடியிருப்பான். தேவன் ஆகாருக்கு
வைத்திருப்பதை விளக்கி சொல்லுகிறார். என் தேவன் வரும் காலத்தை தம் கையில் வைத்திருக்கும் தேவன் என்பதை கற்றுக்கொண்டாள். எனவே தான் கூறினாள், நீர் என்னை காண்கிற தேவன், சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கும் தேவன். திரும்பி போனபோது ஆபிரகாம் சாராள் இருவரும் ஆகாரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகார் கர்த்தருடைய தூதன் கண்ட அனுபவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எனவேதான் இஸ்மவேல் என்று பெயரிட்டார்கள். சூழ்நிலை மாற்றி அமைக்கப்பட்டது. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே என்று தான் தேவதூதன் அழைக்கிறார். ஓடி போகிறேன் என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோபு தன்னை எத்தன் என்பதை ஒத்துக்கொண்ட பின்னே தேவன் அவனை இஸ்ரவேலாக மாற்றினார். இன்று உண்மை நிலையை ஏற்றுக்கொள்வோம். தேவன் மாபெரும் மாற்றத்தை நம் வாழ்வில் கொண்டு வருவார். ஆபிரகாமுக்கு மனைவியானதும் குழந்தை பெற்றுக்கொள்வதும் என்னுடைய திட்டம் அல்ல, சாராளின் திட்டம். உங்கள் மூவரின் குற்றம். எனவே எங்கே தவறு நிகழ்ந்ததோ அங்கேயே திரும்பி செல். தப்பித்து ஓட முடியாது. எங்கே பிரச்சனையோ அங்கேதான் பிரச்சனையை சந்திக்க வேண்டும். பொருளை தொலைத்த இடத்தில்தான் தேட வேண்டும். இரவில் தெருமின் விளக்கு அடியில் ஒரு மனிதன் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டு இருந்தான். அந்த வழியாக வந்தவர் உதவி செய்ய எண்ணினவராய், எதை தேடுகிறாய் என்று கேட்டார். என் மோதிரத்தை என்றார். எங்கே விழுந்தது என்று கேட்டார். அவன் சற்று தொலைவில் காட்டினான். பின் எதற்காக இங்கே தேடுகிறாய் என்று கேட்டார். மின் விளக்கு இங்கே தானே இருக்கிறது என்றார். இது அநேகர் பிரச்சனைகளை சந்திக்க பயந்து அதற்கான தீர்வை வேறு எங்கே தேடுகின்றனர். ஆனால் தேவன் கூறுகிறார், திரும்பி போ. இரண்டாவது முறை ஓடி போகும்போது தேவன் திரும்பி போக சொல்லவில்லை. அப்பொழுது தேவனுடைய திட்டம் வேறு. ஆனால் தற்போது திரும்பி போ என்பது ஓடிப்போன யோனாவை மீன் யோப்பா கடற்கரையில் தான் கக்கியிருக்க வேண்டும். ஏனென்றால் நினிவேயில் கடலே கிடையாது. எங்கிருந்து விலகி போனோமோ அங்கேதான் மறுபடியும் துவங்க வேண்டும். ஓடிப்போவது தீர்வு அல்ல, அடங்கி இருந்தாலே நல்ல தீர்வு தரும். கடினமான அதிகாரிகள், நாச்சியார் இவர்களுக்கு கடவுளுக்கு பயந்து கீழ்ப்படுத்தியிருக்க வேண்டும். ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதம் கூறுகின்றதே. பிரியமானவர்களே, நாமும் பிரச்சனைகளை கண்டு தூரமாய் போனாலும் நம்முடைய அங்கலாய்ப்பின் நேரத்திலும் நம் வரும் காலத்தை அறிந்த தேவன், நம் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை காண்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாய் தேவனுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த புதிய மாதம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமேன்.